الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله أما بعد وقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولقد صرفنا في هذا القرآن للناس من كل مثل وكان الإنسان أكثر شيء جدلا وقال النبي عليه الصلاة والسلام الدين والنصيحة وكما قال عليه الصلاة والسلام சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் ஏகநாயன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது. அல்ஹம்துலில்லாஹ். அவன் தனித்தவன், இணை துணை அற்றவன், என்றென்றும் வணங்கப்படுவதற்கு அவன் தகுதியானவன் என்று சாட்சி கூறியதோடு ஆனால் அனுப்பப்பட்ட முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் தஆலாவுடைய அடியாரும் திருத்தூதரும் சாட்சி கூறுகிறேன். சலாத்தினும் கருணையும் சலாமிலும் மீதேற்றமும் என் உயிரிலும் மேலான முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை விழுமியங்களை பேடி வந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபவு தாபிஈன்கள், இன்னும் கியாம நாள் வரைக்கும் வரக்கூடிய முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் எம் அனைவர் மீதும் உண்டாவதாக. புனித ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹு தஆலாவுடைய மாளிகையில் ஒன்று கொண்டிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாழ்வில் எல்லா கட்டங்களிலும் அல்லாஹ்வை அஞ்சி பயந்து தக்வாவோடு நடந்து கொள்ளும்படி முதன்மையாக அடியேனுக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் நல்ல உபதேசம் செய்து கொள்கிறேன். இத்தகுல்லாஹ். அன்பு நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பேரன்புக்குரிய சகோதரர்களே, இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் தன்னுடைய ஸஹீஹுல் புகாரியில் ஒரு ஹதீஸை பதிவு செய்கிறார்கள். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு மனிதனுடைய உணர்வில் மலக்குமார்கள் உணர்வார்கின்ற போது அந்த மனிதனிடத்தில் நல்ல பல பண்புகள் உண்டாகின்றன. அதே நேரம் அந்த மனிதனோடு ஷைத்தான் கூட்டு சேருகின்ற போது அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் பல மோசமான, அசிங்கமான, அநியாயமான, அல்லாஹ்வுடைய கோபத்துக்குரிய விடயங்களில் அந்த மனிதன் ஈடுபடுகிறான். எனவே ஷைத்தானுடைய தீங்கு ஏற்பட்டு அந்த மனிதன் செய்யக்கூடிய செயல் ஹராமானதாக இருக்கிறது. மலக்குமார்களுடைய தாக்கத்தினால் ஏற்படக்கூடிய மாற்றம் அவனுக்கு ஹலாலாக இருக்கிறது. இதனால் ஒரு மனிதன் ஹலால் ஹராம் என்ற இரண்டு அடிப்படை சட்டங்களுக்கு மத்தியில் உலக வாழ்க்கையில் கையாள வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா எமக்கு வழிகாட்டியிருக்கிறார். நாம் இஸ்லாமியர்கள் நமக்கென ஒரு கட்டுக்கோட்பாடு, நமக்கென ஒரு வரம்போ, நமக்கென கோட்பாடு என எமக்கு அல்லாஹ் தஆலா ஒரு தனித்துவமான மார்க்கத்தை தந்திருக்கிறார். ஏனையவர்களை போன்று நாம் மனம் விரும்பிய பிரகாரம் வாழ முடியாது. நாம் உலகத்தில் வாழ்வது வாழ்க்கை என்பதற்காக அல்ல, ஒரு வாழ்க்கைக்கான தயாரிப்பாக இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த சொற்பகால வாழ்க்கையில் மனிதன் ஹலால் ஹராம் என்ற இரண்டு பகுதிகளையும் பகுத்தறிந்து அதில் அல்லாஹ்வுக்கு விருப்பமான ஹலாலை அந்த மனிதன் தெரிவு செய்ய வேண்டும் என்பதை குர்ஆனும் ஹதீஸும் எமக்கு மிக தெளிவாக உடம்போட்டு காட்டுகின்றது. அந்த ஹலாம் ஹராம் என்பதை உலகத்தில் வாழக்கூடிய எவ்வளவு பெரிய மகானா இருந்தாலும் அதனை அவர் பேணியாக வேண்டும். ஆலிம் என்பதற்காக வேண்டி
ஹராத்தை செய்ய முடியாது. என்னுடைய பணம் தானே, ஹராத்தை செய்ய முடியாது. நான் அதிகாரம் மிக்கவன், நான் ஹராத்தை செய்யலாம் என்று யாரும் நினைக்க முடியாது. அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனில் சொல்லுகின்ற போது, யா அய்யுஹர் ருசுல், நபிமார்களே, உயர் அந்தஸ்தை பெற்ற ரசூல்மார்களே, குலூ மினத் தய்யிபாத், நீங்கள் ஹலாலானவைகளை தான் சாப்பிட வேண்டும். நீங்கள் நபியாக ரசூலாக இருக்கலாம், உங்களுக்கென்று ஒரு தனித்துவம் இருக்கலாம், ஆனால் அதனை துஷ்பிரயோகமாக பயன்படுத்திவிட முடியாது. நீங்களும் ஹலால் ஹராமை பேண வேண்டும் என்பதை அல்லாஹு தஆலா அவனுக்கு விருப்பமான ரசூல்மார்களுக்கே கட்டளையிடுகிறான் என்றால், நாம் எவ்வளவு தூரம் ஹலால் ஹராமை பேண வேண்டியவர்களாக இருக்கிறோம். அல்லாஹ் சொல்லுகிறான், மல நபிமார்களே, நீங்கள் ஹலாலை பேணி அதனையே சாப்பிடுங்கள். அப்படி செய்தால்தான் வஅமலு ஸாலிஹா, நல் அமல் செய்வதற்கான சந்தர்ப்பத்தை அல்லாஹ் உங்களுக்கு வழங்குவார். ஹராத்தோடு சம்பந்தம், ஹராமான தொழில், ஹராமான கொடுக்கல் வாங்கல், ஹராமான உணவு, ஹராமான வீடு, ஹராமான வாகனம், இதனால் நிம்மதியை தேட முடியாது, மன அமைதி கிடைக்காது, அல்லாஹ்வின் நெருக்கத்துக்குரிய அமலுக்குரிய வாய்ப்பு கிடைக்காது. நமக்கு 5 நேரம் தொழுகைக்கு உள்ளம் இடம் கொடுக்கவில்லையா, நாம் யோசிக்க வேண்டும், என்னுடைய ஏதோ ஒரு நடவடிக்கையில் ஹராம் சேர்ந்திருக்கிறது, என்னுடைய குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் இருக்கிறது. நாம் யோசிக்க வேண்டும், எங்கோ ஒரு இடத்தில் ஹராம் சேர்ந்திருக்கிறது. லட்சம் லட்சமாக உழைக்கின்றோம், ஆனால் மனைவியினால் சந்தோஷம் கிடையாது, பிள்ளைகளினால் கண்குளிர்ச்சி கிடையாது, செல்வம் தங்குதில்லை, நோய் நோய், வைத்தியம் வைத்தியம் என லட்சக்கணக்கில் கொட்டுகிறோம். யோசிக்க வேண்டிய இடம், நம்முடைய சம்பாத்தியம் ஹலாலா ஹராமா என்பது. மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இந்த உலக வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான ஒரு பகுதிதான் ஹலால் ஹராம் என்ற இரு பகுதியாகும். இது இஸ்லாமியர்களுக்கு மாற்றமுடைய பண்பாடு. உலகத்தில் எத்தனையோ மதத்தவர்கள் வாழ்கிறார்கள், அவர்களுக்கு ஹலால் ஹராம் என்ற சட்ட கோட்பாடு கிடையாது. நீதி அநியாயம் என்ற 2 சட்டங்கள் தான் சிலரிடத்தில் இருக்கிறது. ஆனால் முஸ்லீம்களாக எங்களுக்கு அல்லாஹ் ஹலால் ஹராம் என்ற 2 பகுதிகளையும் தந்திருக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், இன்னல் ஹராம பையினுன் வ இன்னல் ஹராம பையினுன். ஹலாலும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, ஹராமும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் இவைகளை பகுத்தறிவோடு முறையாக நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹராம் ஹலால் என்பது சாதாரண விடயம் அல்ல. ஹராம் ஹலால் என்பது சாதாரண விடயம் அல்ல. உலகத்தோடு முடிவது கிடையாது, உலகத்தோடு முடிவது கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், ஒரு மனிதன் அமல் செய்து அமலை மலை அளவு குவித்திருக்கிறார். ஏராளமான அமல், 5 நேர தொழுகை, அதிலும் அவன் பூர்த்தியாக இருக்கிறான். இரவு வணக்கம், குர்ஆன் திலாவத், வருடாந்தம் ஹஜ், உம்ரா, நிறைய தான தர்மம் எல்லாம் வழங்கி இருக்கிறான். சுவர்க்கம் செல்வதற்கு அந்த மனிதன் சிராத் பாலத்தை கடந்து வருகிறான். அவருடைய அமல்களின் காரணமாக மிக வேகமாக சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை கடந்து வருகிறார். எல்லோரும் அந்த மனிதனை பார்த்து ஆச்சரியப்படுகிறார்கள். இந்த மனிதன் இவ்வளவு அமல்தாரியா, இவ்வளவு வேகமாக இந்த சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை கடந்து செல்கிறார் என்று எல்லோரும் வியந்து பார்ப்பார்கள். அந்த மனிதன் சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை கடந்து செல்லுகின்ற போது அதனுடைய முடிவு சுவர்க்கமாக இருக்கும். சுவர்க்கத்தை அடைவதற்கு வெறுமனே ஒரு ஜான் இடைவெளிதான் இருக்கும், ஒரு ஜான் இடைவெளிதான் இருக்கும். அந்த ஒரு ஜான் இடைவெளி அவனால் பூர்த்தி செய்யாமல் முடியாமல் போயிடும். அடுத்த காலை எட்டி வைத்தால் அந்த மனிதனுடைய இடம் சுவர்க்கம். பயஸ்பிகு அலைஹில் கிதாப். ஆனால் உலகத்தில் அவனுடைய தொழிலில் ஏற்பட்ட மோசடி,
அவன் வாழ்க்கையில் செய்த ஹராம், அவனுடைய கொடுக்கல் வாங்கல், இன்னும் ஒருவருடைய சொத்தை சூறையாடியதுதான் அமல்தாரி சுவர்க்கத்துக்கு நுழைவதற்கு வெறும் ஒரே ஒரு ஜான் இடவெளி இருக்கிறது. அடுத்த காலை வைத்தால் சுவர்க்கவாதி அவன். ஆனால் அல்லாஹ் தட்டி விட்டுருவான். நரகவாதி. அமல்கள் இருந்து பிரயோஜனம் அல்ல, ஹலால் ஹராமில் பேணுதல் இல்லை என்றார். ஹலால் ஹராம் என்பது மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்திலும் நமக்கு நிம்மதி, மறுமையிலும் நிம்மதி. ஹலாலாக ஒரு ரூபாயை உழைத்தாலும் அல்லாஹ் மன நிம்மதி, சந்தோஷம், வரக்கத், கண்குளிர்ச்சி அல்லாஹ் தருவார். ஹராமாக உழைக்கலாம், திடீர் பணக்காரனாக மாறலாம். ஆனால் போலீசாருக்கு பயப்பட வேண்டும், நிம்மதி இல்லாமல் போய்விடும், நோயோடு வாழ வேண்டும், குடும்பத்தில் குழப்பம், ஊர் முழுவதும் கேவலத்தை சுமக்க வேண்டும். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சஹாபாக்கள் ஹலால் ஹராமில் பேணுதலாக இருந்தார். அவ்வளோ பேணுதல். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இமாம் ஹஜரத் ஹசனுல் பஸரி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய சகோதரி சொல்கிறார், இமாம் ஹாஃபிஸ் ரஹிமஹுல்லாஹ்வுடைய சகோதரி சொல்கிறார்கள், நான் என்னுடைய வீட்டில் விளக்குகளை பொருத்தி நான் தையல் தொழிலை செய்து வருவேன். என்னிடத்தில் தையல் தொழில் செய்வதற்கு விளக்கு தீர்ந்து விட்டால் அதை நான் செய்யாமல் விட்டு விடுவேன். அந்த பெண்மணி சொல்கிறார்கள், அந்த பெண்மணியுடைய வாழ்க்கையை பற்றி இன்னும் சில பெண்கள் சொல்கிறார்கள், அந்த பெண்மணி நெய்தல் தொழில் செய்யக்கூடியவளாக இருந்தார். நெய்தல் தொழில். அந்த பெண்மணி அந்த தொழிலை செய்து வருகிறார். பகலில் தாராளமான வெளிச்சம் இருக்கிறது, இரவில் வெளிச்சம் கிடையாது. ஆனால் அந்த பெண்மணியினுடைய வீட்டினுடைய முத்தத்தில் தெரு விளக்கு பொருத்தப்பட்டிருந்தது. அந்த தெரு விளக்கினுடைய வெளிச்சம் அந்த பெண்ணுடைய வீட்டுக்குள்ளால் வீசிக்கொண்டிருந்தது. ஆனால் அந்த பெண்மணி தெரு விளக்கை பயன்படுத்தி அதிலிருந்து வரக்கூடிய வெளிச்சத்திலிருந்து தன்னுடைய நெய்தல் தொழிலை செய்ய அவள் விரும்பவில்லை. பெண்கள் சிலர் சென்று கேட்டார்கள், பெண்மணியே, அல்லாஹ் தஆலாவுடைய பெரிய நியாமத் உனக்கு கிடைத்திருக்கிறது, உன்னுடைய வீட்டில் இரவு நேரத்திலும் தைத்தல் தொழிலை நீ செய்யலாம். தெருவிளக்கு உன்னுடைய வீட்டு முத்தத்தில் தொங்கவிடப்பட்டிருக்கிறது, அதனுடைய பிரகாசம் உன்னுடைய வீட்டுக்குள்ளாலே வீசுகிறது. நீ அதிலிருந்து தையல் தொழிலை செய்தாய் என்றால் இன்னும் உன்னுடைய இலாபத்தை அதிகரிக்கலாம் என்று அவரிடம் சொன்னார். அந்த பெண்மணி சொன்னால், நீங்கள் சொல்லக்கூடிய ஆலோசனை சரியானதுதான், ஆனால் இந்த இடத்தில் ஹலால் ஹராம் என்ற ஒரு பகுதி இருக்கிறது. தெருவிளக்கு போடப்பட்டிருப்பது வீட்டில் இருந்து நான் தொழில் செய்வதற்காக அல்ல. தெருவிளக்கு போடப்பட்டிருக்கிறது பாதசாரிகள் எந்த ஆபத்தும் இல்லாமல் பாதுகாப்பாக அந்த இடத்தை கடந்து செல்ல வேண்டும். வீதியில் செல்லக்கூடியவர்களுடைய பயன்பாட்டுக்காக வேண்டித்தான் அந்த தெருவிளக்கு போடப்பட்டிருக்கிறது. அங்கு போடப்பட்ட நோக்கம் தெருவிளக்கு எரிவது பாதசாரிகளுக்காக வேண்டி. அந்த விளக்கிலிருந்து வெளிச்சத்தில் இருந்து நான் என்னுடைய தொழில் நடவடிக்கை மேற்கொண்டால் என்னையும் அல்லாஹு தஆலா குற்றம் பிடிப்பான் அல்லவா? என்னையும் அல்லாஹு தஆலா மறுமையில் சுவர்க்கத்திற்கு போக விடாமல் தடுத்து விடுவான் அல்லவா என்று அந்த பெண்மணி சொன்னார்கள். அன்னைய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எவ்வளவு தூரம் அவர்கள் ஹலால் ஹராமில் பேணுதல். அந்த பெண்மணி பயன்படுத்திய இல்லையோ, எப்படியோ அந்த விளக்கு எரியத்தான் போகிறது. ஆனால் அந்த பெண்மணியிடம் இருந்த பேணுதல், அதை கூட நான் செய்யக்கூடாது. அல்லாஹ் அதை வைத்து குற்றம் பிடித்து விட்டால் நான் அமல் செய்த என்ன லாபம், நான் தொழுது என்ன லாபம், நான் அமல்களை நிறைய செய்து இரவு முழுக்க நின்று வணங்கினாலும் என்ன இலாபம் என்பதை அந்த பெண்மணி சுட்டி காட்டினார். அன்பு நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பேரன்புக்குரிய சகோதரர்களே, சஹாபாக்கள் சந்தேகத்துக்குரிய விடயத்திலும் கூட பேணுதல் காட்டார். இது ஹலாலாக இருக்குமோ, இதில் ஹராம் சேர்ந்திருக்குமோ என்ற சிந்தனை ஏற்பட்ட போதிலும் அதை கூட தவிர்த்திருக்கிறார்கள். ஹஜரத் சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள்
மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மிகப்பெரிய ஒரு சஹாபி. அவர்களிடத்தில் இருந்த பேணுதல், அவர்களிடத்தில் இருந்த அந்த பேணுதல் மிக ஆச்சரியமானது. மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், இன்னும் ஒரு சஹாபியினுடைய பேணுதலை பற்றி. அது உக்பா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இருந்தார். உக்பா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் திருமணம் முடித்து வாழ்ந்து வருகிறார்கள். கொஞ்ச காலம் கடக்கையில் ஒரு வயதாளி பெண்மணி வருகிறார். அந்த பெண்மணி வந்து சொல்லுகிறாள், உக்பா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவிடம், நீங்கள் யாரை திருமணம் செய்திருக்கிறீர்கள்? அவர் அந்த பெண்ணுடைய பெயரை சொன்னார். அந்த பெண்மணி சொன்னால், நான் உனக்கும் பாலூட்டி இருக்கிறேன், அந்த பெண்மணிக்கும் பாலூட்டி இருக்கிறேன். நீங்கள் இருவரும் பால்குடி உறவினர்கள். நீங்கள் திருமணம் செய்வது ஒரு பொருத்தமான விடயமல்ல, உங்களுக்கு திருமணம் தடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னார்கள். ஆனால் அந்த பெண்மணி சொன்ன விடயத்துக்கும் இந்த சஹாபி ஹஜ்ரத் உக்பா ரலியல்லாஹு தஆலாவுடைய சம்பவத்தை வைத்து பார்க்கின்ற போது அந்த பெண்மணிக்கு எந்த விதத்திலும் தொடர்பு கிடையாது. இப்போது உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார்கள். யா ரசூலல்லாஹ், நான் இப்படி திருமணம் முடித்து ஒரு பெண்ணோடு வாழ்ந்து வருகிறேன். ஒரு பெண்மணி என்னிடத்தில் வந்து சொல்கிறாள், நீங்கள் ஒரே தாயிடம் பால் குடித்தீர்கள், நீங்கள் திருமண பந்தத்தில் இணைய முடியாது என்று சொன்னார். ஆனால் அவருடைய கருத்து என்னுடைய வாழ்க்கையில் எந்த விடயத்திலும் சம்பந்தப்படவில்லை, நான் இதனை சந்தேகிக்கிறேன் என்று சொன்னார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், வகைஃப பிகைதாத்தி, அந்த இடத்தில் இன்னும் ஒருவர் சந்தேகத்துக்கு இடமான ஒரு கருத்தை முன்வைத்து விட்டார், இதற்கு பின்னாலும் நீங்கள் இணைந்து வாழ விரும்புகிறீர்களா என்று நபி அவர்கள் கேட்டார். உடனே அந்த உக்பா ரலியல்லாஹு முடிவு செய்தார்கள், நான் இந்த திருமணத்திலிருந்து விலக வேண்டும், நான் இந்த திருமணத்திலிருந்து விலக வேண்டும் என்று முடிவெடுத்தார்கள். தன்னுடைய மனைவியிடம் ஆலோசனை கேட்டார்கள். திருமண பந்தத்தில் பிரிந்து விட்டார்கள். யாரோ ஒரு பெண்மணி ஒரு சந்தேகத்துக்கு இடமான ஒரு விடயத்தை சொன்னார். இதனால் அந்த சஹாபி அல்லாஹ்வுடைய தூதரின் பேச்சை மதித்து, ஹலால் ஹராமில் இருந்த அந்த பேணுதலை மதித்து உடனே அவர் தவிர்த்து கொண்டார். இதுதான் சஹாபாக்கள். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் தினம் படுக்கைக்காக வேண்டி தன்னுடைய விருப்பிற்கு வருகிறார்கள். இரவு நேரத்தில் படுக்கைக்காக திரும்பி வருகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கடுமையான பசி. நபி அவர்கள் பார்க்கிறார்கள், தன்னுடைய வீட்டினுடைய விரிப்புக்கு மேலே ஒரு சில ஈச்சம்பழங்கள் இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கும் இங்கும் புரளுகின்ற போது அந்த ஈச்சம்பழம் அங்கும் இங்கும் அது வீசப்பட்டது. நபி அவர்கள் பார்த்தார்கள், தம்ரத்தன் சாகிதா, தன்னுடைய விருப்புக்கு மேலால் பேரித்தம் பழங்கள் இருக்கிறது. வயிறு முழுவதும் கடுமையான பசி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பசியோடு இருந்தார்கள். உடனே நபி அவர்கள் எழும்பி பார்த்தார்கள், பேரித்தம் பழங்கள் இருந்தது. அந்த பேரித்தம் பழங்களை தன்னுடைய கையில் எடுத்தார். தனக்கு கடுமையான பசி, தன்னுடைய வீட்டில் உள்ள ஒரு பொருள் தான், ஒரு ஹராமான பொருள் என்னுடைய வீட்டுக்குள் வந்திருக்காது. ஆனாலும் நபி அவர்களுடைய பேணுதல், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹலால் ஹராமில் இருந்த அந்த பேணுதல், இது ஒருவேளை ஹராமான ஈச்சம்பழமாக இருக்குமோ என்ற பயத்தில் அந்த ஈட்டம் பழத்தை கூட சாப்பிடாமல் விட்டுவிட்டார். அவ்வளவு தூரம் பேணுதல். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹலால் ஹராம் என்பது எம்மோடு மாத்திரம் முடிவதல்ல. நாம் சாப்பிட்டு நாம் எம்முடைய சந்ததியின் மூலமாகவும் அந்த ஹராத்தினுடைய தாக்கம் உண்டாகும். சிறிய பிள்ளை ஹராத்தை சாப்பிட்டதனால் அது தாக்கத்தை உண்டாக்காது என்று நாம் நினைத்துவிடக் கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா வீட்டுக்கு வருகிறார்கள். வந்து கேட்கிறார்கள், ஃபாத்திமாவே சாப்பிட்டீர்களா? சொன்னார்கள், ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள், அல்லாஹ்வின் தூதரே, என்னுடைய அருமை தந்தையே, சாப்பிட்டு 3 தினங்கள் ஆகிவிட்டது. சாப்பிட்டு 3 தினங்கள் ஆகிவிட்டது. அடுத்ததாக கேட்டார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னுடைய பேர பிள்ளைகள் ஹசன் ஹுசைன் எங்கே?
அப்போது பாத்திமா ரலியல்லாஹு சொன்னார்கள், என்னுடைய பிள்ளைகள் அழுது கொண்டு பசி தாங்க முடியாமல் வீட்டிலிருந்து வெளியேறிவிட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பேர பிள்ளையை தேடி வீட்டை விட்டு வெளியேறுகிறார். கொஞ்ச தூரம் வருகையில் ஒரு ஆடை மேய்த்த ஒரு இடையன் வருகிறார். அந்த இடையை சந்தித்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி கேட்டார்கள், என்னுடைய பேர பிள்ளை ஹசன் ஹுசைனை சந்தித்தீர்களா, கண்டீர்களா என்று கேட்டார். அந்த ஆட்டடியர் சொன்னார், யா ரசூலல்லாஹ் என்று சொல்லி அழ ஆரம்பித்து விட்டார். கேட்டார்கள், என்ன நடந்தது? சொன்னார் அந்த ஆட்டடியர், யா ரசூலல்லாஹ், அது ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களை நான் சந்தித்தேன். அவர்கள் இருவரும் ஒரு இடத்தில் அழுது கொண்டிருந்தார்கள். நான் அவர்களிடத்தில் ஆட்டு மந்தையோடு சென்றேன். கேட்டேன், ஏன் அழுகிறீர்கள்? சொன்னார்கள், பசியாக இருக்கிறது, சாப்பிட்டு பல நாட்களாகிவிட்டது, பசியின் கொடூரம், வீட்டில் கூட இருக்க முடியாது என்று அந்த சிறிய பிள்ளைகள் அழுது கொண்டிருந்தார். அப்போது அந்த ஆட்டடியன் சொன்னான், நீங்கள் கவலைப்படாதீர்கள், நான் இந்த ஆட்டில் இருந்து பாலை கறந்து தருகிறேன், குடிங்கள் என்று சொல்லி பாலை கறந்தெடுத்து விட்டார். ஓடோடி சென்று ஆற்றிலிருந்து பாலையும் கறந்தெடுத்து விட்டார். பாலை கறந்து அந்த ஹசன் ஹுசைன் சிறிய பிள்ளையிடம் கொண்டு வந்து ஆட்டடியர் கொடுக்கிறார். அந்த சிறிய பிள்ளைகள் கேட்கிறார்கள், இது உங்களுடைய ஆடா? ஆட்டடியர் சொன்னார், என்னுடைய ஆடை அல்ல. அப்போது உங்களுக்கு சொந்தம் இல்லாத ஒரு ஆட்டிலிருந்து எப்படி எங்களுக்கு நீங்கள் பால் தருவீர்கள்? நாங்கள் ஹராத்தை எப்படி குடிப்பது? ஹராத்தை சாப்பிடாமல் இருந்தால் நாங்கள் மௌத்தாகி விடலாம். ஆனால் ஹராத்தை சாப்பிட்டு விட்டால் மௌத்துக்கு பின்னால் நான் எப்படி நிம்மதியாக சுவர்க்கத்தில் வாழலாம்? சிறிய பிள்ளை எவ்வளவு தூரம் பேணுதலாக வளர்க்கப்பட்டிருக்கிறார். பசி, தாகம், பட்டணி 3 தினங்கள் எந்த ஏற்பாடும் கிடையாது. ஆனால் அப்படி இருந்தும் தனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கின்ற போது ஹலால் ஹராமிலே அவதானமாக இருக்கிறார். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பேரன்புக்குரிய சகோதரர்களே, இந்த பேணுதல் நம்முடைய வாழ்க்கையில் வர வேண்டும். ஹலால் ஹராம் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு தூரம் இருக்கின்றது? நாம் 4 சல்லிக்காக வேண்டி நாங்கள் எவ்வளவு ஹராத்தை செய்கிறோம். வியாபாரத்தில் போதை வஸ்து வியாபாரம், நம்முடைய கடைகளில் சிகரெட் வியாபாரம், நாங்கள் மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட எத்தனையோ பொருட்களை விற்கின்றோம். பண்டிகையினுடைய கொழுப்பினால் செய்யப்பட்ட, மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட முகத்துக்கு பூசக்கூடிய கிரீம் வகைகளை விற்பனை செய்கிறோம். எவ்வளவு பாவமான வியாபாரத்தை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். எவ்வளவு ஹராத்தை நாங்கள் இந்த நாளாந்தம் 4 சல்லிக்காவடி சம்பாதித்துக் கொண்டிருக்கிறோம். வாழ்க்கையில நிறைய ஹராத்தோடு வாழக்கூடியவர்களாக நாங்கள் இன்று ஆகிக் கொண்டே இருக்கிறோம். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பேரன்புக்குரிய சகோதரர்களே, ஹராத்தில் நாங்கள் ஒரு சோற்று மணியளவு எம்முடைய உடம்பில் சேர்ந்தாலும் எம்முடைய நிலைமை கவலைக்குரிய இடம் என்பதை மறந்துவிடக் கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், லா யதுகுலுல் ஜன்னத ஜஸதுன், சுவர்க்கத்துக்கு ஹராத்தினால் வளர்க்கப்பட்ட உணவு, ஹராத்தினால் வளர்க்கப்பட்ட உடல் ஒரு நாளும் சுவர்க்கம் போக முடியாது. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபன்னார் அவுலா பிஹிம், ஹராத்தை சாப்பிட்டவனுக்கு நரகம்தான் சிறந்த இடம் என்று சொன்னார்கள். அன்பின் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் நினைக்கின்றோம் வட்டி மாத்திரம்தான் ஹராம் என்று. அப்படி அல்ல. நாம் தொழிலில் ஒருவரை ஏமாற்றி வியாபாரம் செய்து ஒரு சதம் நம்முடைய தொழிலில் சேர்ந்தாலும் அதுவும் ஹராம் தான். நாம் தராசில் வைத்து அளவு நிர்ணயம் செய்கிறோம். அந்த நேரத்தில் கொடுக்க வேண்டிய 1 கிராம் இல்லாமல் போனாலும் ஹராத்தை சேர்த்திருக்கிறோம். ஒருவரை ஏமாற்றி நாங்கள் வியாபாரம் செய்திருந்தால் நாங்கள் ஹராத்தை செய்கிறோம். 10 பழம் வாங்குகின்ற இடத்தில் 7 பழத்தை, நல்ல பழத்தை கொடுக்கிறார். 3 பழம் கருகிய பழுதான பழத்தை போடுகிறார். இது ஹராம். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹைக்கத் பரக்கத்துஹுமா, அந்த மனிதனுடைய உள்ளம் திருப்தி அடையாவிட்டால் ஹராத்தை சம்பாதிக்கிறார். அந்த ஹராத்தினால் சேர்த்த செல்வம் நிலைக்காது. பரக்கத் இல்லாமல் அந்த செல்வத்தை அழிப்ப வைப்பார். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சேர்த்த செல்வம் நோய்க்கு செலவு போகலாம், சேர்த்த செல்வம் விபத்தில் பறிபோகலாம், சேர்த்த செல்வம் ஒருவன் கொள்ளையடித்து விட்டு போகலாம். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலக காரணங்களை சொல்லலாம்.
ஆனால் இதனுடைய ரகசியத்தை ஆராய்கின்ற போது யாரோ ஒருவனுடைய உள்ளம் புண்பற்றி எங்கோ ஒருவனுடைய ஒரு சதத்தை சுரண்டிருப்போம். மேலான அல்லாஹ்வின் அடியார்களே, உலகத்தில் வாழ வந்த நாங்கள் தற்காலிகமாக வாழ வந்திருக்கிறோம். இந்த உலக வாழ்க்கையில் மற்றவருடைய காணி பூமிக்காக வேண்டி கோட்டில் ஏறி நிற்கின்றோம். நன்றாக தெரியும் இது அவனுக்கு போக வேண்டிய சொத்து, அதனை சுருட்டி கொண்டிருக்கிறோம். பாப்பா மரணித்து விட்டார், நானாவுக்கு போக வேண்டிய சொத்து தம்பிக்காரர் சண்டை பிடித்துக் கொண்டிருக்கிறார். மேலான அல்லாஹ்வின் அடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அநியாயமாக ஹராமாக ஒருவனுடைய சொத்தை சூறையாடினால் நாளை மறுமையில் அந்த செல்வம் மாலையாக மாற்றப்பட்டு அவருடைய கழுத்தில் மாற்றப்படும். மேலான அல்லாஹ்வின் அடியார்களே, இன்னும் ஒரு ஆச்சரியமான விடயத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஹராத்தை சம்பாதிக்கிறோம், நமக்கு ஃபிரௌனுடைய பேரை கேட்டால் அருவருப்பாக இருக்கிறது, கோபம் வருகிறது, லானத்தை செய்கிறோம். ஹராத்தை சம்பாதிப்பவன், ஹராத்தோடு சம்பந்தப்பட்டவன் இதைவிட கேவலமானவன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விண்வெளி பயணத்துக்கு சென்றார்கள். அந்த இடத்திலே ஒரு சிலர்கள் வாயிலால் கற்கள் போடப்பட்டு பித்தத்தினால் அந்த கற்கள் வெளியேறிக் கொண்டிருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், மன் ஹாவுலா, ஜிப்ரீலே இவர்கள் யார்? சொன்னார்கள், ஆக்கிலிர் ரிபா, ஹராத்தை சாப்பிட்டவர்கள், வட்டியை சாப்பிட்டவர்கள். மேலான அல்லாஹ்வின் அடியார்களே, மறுமையில் இந்த நிலை அது மாத்திரமல்ல இன்னும் ஒரு ஹதீஸில் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாளை மறுமையிலே நரகம் சுவர்க்கம் என்று முடிவு செய்யப்படும். நரகவாதிகள் அணிவகுத்து வைக்கப்படுவார்கள், நரகத்துக்குள்ளால் அழைத்து செல்லப்படுவதற்கு. அந்த இடத்தில் நரகவாதியாக ஃபிரௌனும் அழைத்து கொண்டு வருவான். உலகத்தில் ஹராமாக சம்பாதித்தவன், உலகத்தில் ஹராமான உணவை உண்டவன் உகது மலையை போன்ற பெருப்பமான ஒரு பருவமாக அவருடைய வயிறு மாற்றப்படும். அந்த மனிதனை அல்லாஹு தஆலா நரகத்தின் வாயிலில் வளர்த்தாட்டி வைத்திருப்பான். அந்த ஃபிரௌன் கூட ஹராத்தை சம்பாதித்தவன், ஹராத்தோடு சம்பந்தம் உள்ளவனுடைய வயிற்றை ஏறி நிறுத்தி கடந்துதான் நரகத்துக்கே போவான். கொடூரமான காபீர் ஃபிரௌன் கொடூரமான நரகத்தை கடப்பதற்கு இந்த உலகத்தில் வட்டியோடு சம்பந்தம், ஹராத்தோடு சம்பந்தமான மனிதனை எட்டி மிதித்துத்தான் சுவர்க்கத்துக்கே போவான் என்று அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என்றால் ஹராமான விடயம் எவ்வளவு பாரதூரமாக இருக்கும். எனவே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் ஹலால் ஹராம் என்ற இரண்டு பகுதிகளையும் தெளிவாக நாங்கள் எடுத்து நடக்க வேண்டிய தேவையில் இருக்கிறோம். விசேஷமாக நாங்கள் அரச நிறுவனத்தில் பணியாற்றக்கூடியவர்களாக இருந்தால் நாங்கள் எங்களுடைய கடமைகள் அளப்பெரியதாக இருக்கிறது. அரசாங்கம் எம்மை நம்பி எமக்கு ஒரு பட்டத்தை வழங்கி ஒரு பதவியை வழங்கி நமக்கான ஊதியத்தை வழங்குகிறது. யாருடைய முகத்தாட்சியைக்காக வேண்டியும் நாங்கள் கடமை செய்ய முடியாது. யாருடைய கண்ணையும் கட்டிவிட்டு நாங்கள் கடமையை செய்ய முடியாது. நாம் பாடசாலையில் கடமை செய்கிறோம். எம்மை நாடி பல மாணவர்கள் வருகிறார் என்றால் அவர்களுடைய நேரம் நமக்கு பெறுமதி. நம்மிடத்தில் கொடுக்கப்பட்ட அமானிதம் ஒவ்வொரு மாணவனையும் ஒரு கல்விமானாக உருவாக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. முடியுமான அளவுக்கு நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும். அரச பாடசாலைகளில் நாங்கள் முழுமையாக நம்முடைய கடமையை செய்யாமல் தனியார் வகுப்புகளுக்கு அந்த மாணவர்களை அழைப்போமாக இருந்தால் நாம் நம்முடைய கடமையில் செய்யும் குறைபாடு. இதுவும் ஹராம் தான் என்பதை மறந்துவிடக் கூடாது. எனவே அன்பின் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாழ்வின் காலம் குறைவானது. நாங்கள் இந்த வாழ்க்கையில் ஹலால் ஹராமை பேணுதலாக எடுத்துக்கொள்வோம். நாம் லீசிங்கோடு வட்டியோடு கொடுக்கல் வாங்கலோடு சம்பந்தம் இருந்தால் அவைகளில் இருந்து விடுவதற்கான வழிவகுப்புகளை உடனடியாக செய்து கொள்ள வேண்டும். அன்பின் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 4 வாகனம் ஓட வேண்டும் என்பதற்காண்டி பினான்சில் கை வைக்கின்றோம், வட்டியோடு சம்பந்தம் படுகிறோம். எனவே இது போன்ற மோசமான கேவலமான மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட விடயங்களிலிருந்து தவிந்து கொள்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் அவருடைய அன்பையும் அருளையும் பெற்ற நல்ல மக்களின் கூட்டத்தில் எம் அனைவரையும் சேர்த்த முடிவானாக.